தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டியூட்டோரியல் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆன்லைனில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வரைக்கும் தமிழ் டியூட்டோரியல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு tnvelaivaippu.gov.in என்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. வெப்சைட்டுக்குள்ளே போனதும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபார் நியூ யூசர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதில் கிளிக் ஏர்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கல ஐ அக்ரின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் ஃபேமிலி கார்டு நம்பர்னு கேட்கும். உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி, இது ஆப்ஷனல் தான், கொடுத்தாலையும் கொடுக்கலாம் இல்லைனாலே விட்டுடலாம். இங்கே ஸ்டார் போட்டிருக்கு பாருங்க, அதெல்லாம் மேண்டரி, இதெல்லாம் கட்டாயம் கொடுக்கணும். ஸோ நான் மெயில் ஐடி கொடுக்கல. அடுத்து யூசர் ஐடி கேட்கும். இதில் கேப்ஸு, ஸ்மாலு, சிம்பிள்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எடுத்துக்கும். இல்லைனாக்கல லாக் அவுட் ஆயிரும். மறுபடியும் பஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ யூசர் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. கேப்ஸு, ஸ்மாலு, சிம்பிள், நம்பர் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை அப்படியே கீழே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே ஃபேவரட் கலர் கேட்கும். இதில் உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டாக இருக்கோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இங்கே இமேஜ் கோடுன்னு இருக்கும், அந்த கோடை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இங்கே மதர் நேம் கேட்கும். மதர் நேம் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. மதர் நேம் என்டர் பண்ணதும் கீழே மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும். அதில் மேரிடா இல்லை சிங்கிளான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ரிலீஜியன், ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய கேஸ்ட்டு கேட்கும். உங்களுடைய கேஸ்ட்டை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு மேலே சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ அத்தாரிட்டின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி யார் கொடுத்தாங்கன்றதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சைன் பண்ணியிருப்பாங்க யாருன்னு, தாசில்தாரா இல்லை டெப்டி தாசில்தாரா அப்படின்றது. அதை பார்த்துட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி இருக்கும். கேட்டகரியில் நீங்கள் வில்லேஜ் சைடு இருக்கீங்களா இல்லை டவுன் சைடில் இருக்கீங்களான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதும் நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். இதில் அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு இருக்கும். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தாலுக்கா, அடுத்து லோக்கல் பாடின்னு இருக்கும். அதில் உங்களுடைய டவுன், பஞ்சாயத்து இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன் பஞ்சாயத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய டவுன் பஞ்சாயத்தை இதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்துட்டு உங்களுடைய பின்கோடை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இதில் அப்ரெண்டிஸ், எம்ப்ளாய்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் அன்எம்ப்ளாய்டுன்றதே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும், லேண்ட்லைன். இது ஆப்ஷனல் தான், அது கொடுத்தா கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி இது 3 குவாலிஃபிகேஷனும் கொடுத்து இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 10th குவாலிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே போர்டு இருக்கும். நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்கன்றதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டா இல்லை மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சின்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாசிங்னு இருக்கும். நீங்கள் எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. மீடியம் கேட்கும், தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் லாங்குவேஜ் கேட்கும், தமிழா இங்கிலீஷான்றதை இதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டோட்டல் மார்க்ஸை வந்து இதில் என்டர் பண்ணணும். நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்குலேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட்டினுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஆடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஆயிரும். இப்போ வந்து இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ். நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸோ இல்லை கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தீங்கனாக்கா அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுக்கலாம். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் பாருங்கள் டிப்ளமோ சம்மந்தப்பட்டது நிறையா இருக்கும். இதில் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாசிங் வந்து கொடுத்துட்டு மீடியம் பம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட், அப்புறம் இன்ஸ்டியூட் டைப், அப்புறம் சர்டிஃபிகேட் டைப் இதெல்லாம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கில் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். செலக்ட் ஸ்கில் டைப்புன்னு கொடுத்தீங்கனாங்களா இதில் டைப் ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கனாங்களா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய லாங்குவேஜ், அப்புறம் ஸ்கில் லெவல், அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தீங்கனாக்கா இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆட் ஆகிரும். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ 10th கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி 12th ஆட் பண்ணோன்னாக்கா எங்கள் செலக்ட் குவாலிஃபிகேஷனில் ஹையர் செகண்டரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி போர்டு, இயர் ஆஃப் பாசிங், மீடியம், செகண்ட் லாங்குவேஜ், டோட்டல் மார்க்ஸ், பர்சன்டேஜ், சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 12th இதை ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிகிரி இதை ஆட் பண்ணோன்னாங்களா டிகிரியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய யூனிவர்சிட்டி நேமை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாசிங் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு என்ன மீடியமில் படிச்சிங்களோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லாங்குவேஜ் என்னவோ அதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டில் எது முடிச்சிருக்கீங்களோ அதை பார்த்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சயின்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிராஜுவேட் இன் சயின்ஸுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டலாம் கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிராஜுவேட் இன் சயின்ஸுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேஜர் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மேஜர் படிச்சிங்களோ அதில் வந்து இது இருக்கும். கெமிஸ்ட்ரியா இல்லை மேக்ஸா இல்லை பாட்னியான்றது இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலைடு வந்து எது படிச்சிங்களோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்ததும் உங்களுடைய கிளாஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸா இல்லை செகண்ட் கிளாஸா இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மார்க் ஷீட் மேலே இருக்கும் அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கனாக்கா இந்த குவாலிஃபிகேஷனும் வந்து ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து சேவ்ன்றது கொடுத்தீங்கனாக்கா வியூ ப்ரொஃபைல் ஒன்று வரும். அந்த வியூ ப்ரொஃபைலை பார்த்துட்டு கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணதும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி அந்த ப்ரொஃபைலை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் லாகின் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம், குவாலிஃபிகேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.